ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு தான். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையும் பிரிட்ஜையும் பார்க்க போகலாம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் எடுக்க வந்துடலாம். டிக்கெட் எடுக்க இடத்துல ஏகப்பட்ட க்ரௌடாக இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் ரேட் வந்து 75 ரூபா. நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். லைனில் நின்று தான் போகணும். இந்த போட்டில் தான் நாங்கள் போனோம். நாங்கள் ஏறிட்டோம். ஃபஸ்ட் டைம் போட்டில் போகிறேன். அங்கே போகும் பாதி தூரத்தில் பார்த்தாலே திருவள்ளுவர் சிலை தெரியுது. பக்கத்தில் போயிட்டோம். அங்கே நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட்டோட ரேட்டு வந்து 30 ரூபா. டிக்கெட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது செருப்பு தனியாக கழட்டி வைக்கிற இடம் இருக்காங்க. கழட்டி வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிரிட்ஜை பார்க்க போயிடலாம். இந்த இடத்துல நடக்கும்போது உண்மையிலே அலையில் நடந்த போல ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி நாங்களும் நடந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கு உள்ளே போகிறதுக்கு ஏகப்பட்ட படி இப்படி கட்டி வச்சுருப்பாங்க. நாங்களும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனீங்கன்னா திருவள்ளுவர் சிலை, பிரிட்ஜு, அப்புறம் விவேகானந்தர் மண்டபம் எல்லாமே அங்கே இருந்துச்சு. தூரத்தில் பார்க்கும் சின்ன பிளேஸ் போல் தான் இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. நாங்கள் 12:30 போனோம், 4:30 தான் வெளியே வந்தோம். அவ்வளோ இடம் இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலையை பாருங்கள், ஏகப்பட்ட பெரிய சிலையாக இருக்குது. தூரமாக குட்டி சிலை போல் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய சிலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே சுற்றி பார்த்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் விவேகானந்தர் மண்டபம் அவங்களோட சிலை இருந்துச்சு. இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க அலௌடு கிடையாது. இருந்தாலும் நான் எடுத்து முடிச்சுட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம். நல்லா வெயில், மதியம் டைம் வந்தனால. இருந்தாலும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் அந்தெல்லாம் கிளம்பிட்டோம். அங்கே கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் தான். நிறைய பேருக்கு இருக்கக்கூட முடியல, நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படியே அதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. உண்மையில் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஏறும்போது பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிட்டு நாங்களும் கிளம்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு எங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர நைட் ஆகிடுச்சு. ஹோட்டலில் போய் நைட்டு டின்னரையும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.